வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா, இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச பனசு சாப்பிட போகிறேன். பனசு ஓகேவா? பனசுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும்ல. நீங்கள் லைவில் நான் சொல்லியிருப்பேன், என்ன சாப்பிடுங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன் மனசு சாப்பிட்ருக்கேன், மனசு சாப்பிடன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க மனசுன்னா என்ன என்கிட்ட கேட்பீங்க தானே. அந்த மனசை தான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதை என்னென்னு காட்டுறேன். ஓகேவா? சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனசு இதுதான் மனசு. ஓகே, இப்போ நான் காட்டுறேன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன். சரியா? இந்தா என்னென்னு காட்டுறது இடமும் கிளியராக இல்லைன்னு தெரியாது. நம்ம கிடக்குடா இந்த பாருங்க, ஒட்டி இருக்குது. இந்த மனசு ரெண்டு ஒட்டி இருக்குது. ஓகே, கிரீம் 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 ஆவண்டுங்க வச்சு விட்றேன். பார்த்தீங்களா இந்த மனசு கிரீம். கிளியரே இல்லாமல் இருக்குப்பா, என்ன பண்ணலாம்? இப்படி இருந்தால் எடுப்போமா, இல்லை இப்படி இருந்தால் எடுப்போமா? நோ, ரிஜெக்ட். தெரியுதா என் மூஞ்சி உங்களுக்கு? நண்பர்களே, எனக்கு இந்த மனசுன்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா, ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மனசு வந்து முதல் வந்து நான் 30 ரூபா இந்த மனசு. சரியா? இந்த மனசு வந்து 30 ரூபா. இப்போ இது வந்து 60 ரூபாய்க்கு போகுது. ஓகேவா? நான் வந்து 60 ரூபாய்க்குன்னா 2 மனசு வாங்கி நான் தனியாக சாப்பிட்ருப்பேன். சரியா? இது என்ன, இது ஒரு மனசு வந்து 60 ரூபா போகுது. இதெல்லாம் ஒரு டூ மாச்சுப்பா. என்ன சாப்பிட போகிறேன்? இப்படி பண்ணுறான் விலையில் ஏற்றி வச்சிருக்கான. ஷாக் ஆகிட்டேன் இன்றைக்கு வீடியோவே. ரொம்ப டேஸ்ட்டு. அம்மா சாப்பாடு செஞ்சு தான் வச்சுருக்காங்க, ஆனாலும் எனக்கு மனசு பிடிச்சது. நண்பர்களே, உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நான் அப்படியே 150 ரூபா காசு கொடுத்தேன். 120 ரூபா 150 தமிழ் சொன்னால் 120 ரூபா காசு தரேன், டேட்டா வாங்கிட்டு 110 ரூபா டேட்டா வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்தேன். அவன் சொல்கிறான் அது வந்து டேட்டா கார்டு வந்து 120 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 159 ரூபா 60 ரூபாய்க்கா டேட்டா கார்டு. என்னோட அவனு பார்த்தா 120 ரூபாய்க்கு டேட்டா கார்டு போட்டேன் நான் போன மாதம் வரைக்கும். இந்த மாதம் 170 ரூபா கூட்டி வச்சிருக்கானு. ஐயோ கடவுளே, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறானு. அடுத்தது 100 ரூபா காட்டு வாங்குறதுக்கு 160 ரூபா காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்தேன். இல்லை 120 ரூபாண்டா, 220 ரூபா கொடுத்தேன். 120 ரூபா டேட்டா காட்டும் 100 ரூபாய்க்கு ஃபோன் கேட்குற காட்டு வாங்கிட்டு சொல்லி அந்த ஃபோன் கேட்குற காட்டை கொண்டு வந்து தந்தாங்கிட்டேன். நான் குளிக்கிற இடத்துல வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தேனா. அது வந்து சட்டை உடுப்பு மாற்ற மட்டும் சட்டை எடுத்து போடும். அதுக்கு பதில் இருந்தது, இழுத்து விட்டா அப்படியே கீழே விழுந்தோம். அது அப்படியே ஊறி போயிட்டுது. அந்த காட்டு அணியாக போயிடுச்சுப்பா. நண்பர்களே, என்னத்துக்காக இப்படி வந்து எல்லாத்தையும் விலையை கூட்டுறாங்கன்னு தெரியல. எல்லாமே விலை கூடி போய் தான் இருக்குது. நான் 60 ரூபா இருந்துச்சுன்னா 2 மனுஷன் வாங்கியிருப்பேன். இப்போ வந்து 60 ரூபாய்க்கு 1 மனுஷன் தான் வாங்குறேன். டேட்டா கார்டு வந்து 120 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ இந்த டேட்டா கார்டு போடலம்மா. எல்லாம் வர கூட்டி போய் இந்த ஜனாதிபதியால் எல்லாம் கூட்டி விட்டு கொண்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் டேட்டா நீங்கள் எவ்வளோக்கு போடுறீங்க? இதில் என்ன விலை? இது தெரியும் தானே உங்களுக்கு. மனசு தான் கிரீம் மனுஷன்னு சொல்லுவாங்க. எத்தனை மனுஷன்னு சொல்லணும் நான். உங்கள் ஊரில் இது எவ்வளோ என்ன விலைக்கு வாங்குவீங்க? பான் இன்னும் நான் வாங்கலை. பான்
அதுவும் வாங்கியிருந்தா அவளை வந்து அதுவும் என்ன விலைன்னே தெரிஞ்சிருக்காது. அதுவும் இருக்க வாங்கி பார்க்கணும். நான் பான் சாப்பிட வேண்டாம். கூட தம்பி கொடுக்க போகிறான். வேணுமாடா டே சங்கி 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 சங்கிங்க வா சங்கீதா இந்தா வேணுமெண்டா வந்து வா தாரன் எனக்கு போதும். கண்ணிக்கு இது பொண்ணா எனக்கு முதல்ல வந்து பாடசோடா ரொம்ப பிடிக்கும். நல்லா வாங்கி சாப்பிடுவேன். இப்போ பாடசோடால அந்த ஆசைக்கு 2 வாய் சாப்பிடணும். கூடலாம் சாப்பிட இது இல்லாமல் இருக்கு. நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் தான் டேட்டா வாங்க சொல்லி காசு கொடுத்தேன். இப்போ இதாகிட்டுது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது 119 ரூபா காட்டும். காணாது முடிஞ்சிடும். இன்றைக்கே முடிஞ்சிடும். இப்போ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலப்பா. வந்துட்டியா? பூனை பூனை காலையில் இடியாப்பம் செஞ்சுருக்காங்க. இப்போ தம்பி வாங்கிட்டு வந்தான் மனுஷு டீயோட குடிக்கிறதுக்கு. அப்போ தான் தந்தான். நான் க்ரீமோடு தான் சொன்னேன். க்ரீம் தான் ரொம்ப டேஸ்ட். சங்கி இருக்கியா? டேய் பாலா போடுங்க வாழைப்பழா. உங்களுக்கு இன்னொன்று பூச்சாடி பாருங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா இருந்தா அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல இந்த பூச்சாடி? இந்த பூச்சாடி வந்து 150 ரூபா வாங்கினாங்க தெரியுமா? கிளிநொச்சியில் போய் 150 ரூபா. இது வந்து 80 ரூபாய்க்கு இருந்த பூச்சாடி 150 ரூபா. இந்த பூக்கண்டு வந்து 250 ரூபா. இந்த பூக்கண்டு வந்து 250 ரூபா. எல்லாமே 250 ரூபா தான். இந்தா அழகா இருக்குல்ல? மனிதன் சாப்பிடும் முன்னே தடுத்து நிறுத்துங்கள். மற்ற பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க. நான் வாங்கினது வீட்டு முன்னுக்கு இதில் கொழுவுறதுக்கு. மேலே கொழுவலாமல்ல இது இந்த மேலே கொழுவலாமல்ல இந்த அவிட்ட கொழுதுகளை மேலே கொழுவலாமன்னு தான் இந்த பூக்கண்டு வாங்கினாங்க லெவல் செட்டுக்கு. பாருங்க நண்பர்களே, இதுதான் என்னுடைய வீடு. வீடு நான் வந்து வீடெல்லாம் திருத்திட்டு மேலே லெவல் செட் எடுத்திருக்கேன் பாருங்க. வீடெல்லாம் திருத்தி போட்டு வீடெல்லாம் திருத்தினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன். ஓகே, இது சும்மா ஹாய் சாலினி அக்கா டண்ட டண்டடா டண்ட டண்டா. ஓகே, மேலே பொம்மை. ஐயோ 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 வாங்க அம்மா. பொம்மை லலக்கு லலக்கு லேலா இது ஏலத்தின் தட்டு வந்தோலா. பொம்மை 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 காட்டுற. கவலை யாருக்கும் இல்லை, அது கடந்து போகணும் இல்லை. ரெக்கைய விரிச்சு செல்ல அது வானமா இல்லை. பேபி பேபி ஓ மை பேபி டூவி டூவி. எனக்கு ரொம்ப ரோஸ் கலர் பொம்மையில ஐயோ தூளும் பறக்குது. ரோஸ் கலர் எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கலாம். அம்மா இது தட்டு வந்தோலா. ஐயோ தலையெல்லாம் தூசி பறக்குதுப்பா. பிடிக்கும். என்னன்னு சொல்லுங்க ஆகம், என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். மேல அலமாரி. ஐயோ ஏய் அப்படியே கதறி எடுத்துட்டு வா. நான்
பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ரூம். உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னுடைய ரூம்பா. பிரிட்ஜ், பெட் பெட். எல்லாரும் கேட்பீங்க உங்களோட ரூமை காட்டுங்க, உங்கள் ரூமை காட்டுங்க, உங்கள் ரூமை காட்டுங்க, உங்கள் ரூமை காட்டுங்கண்டு. நிலா உண்டே உண்டு சூரியன்னு பாருங்க. ஐஃபோன்ல தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நான். ஓகே ஓகே உண்டு வாழ்ந்து பாரமா. அடுத்த மாதிரி ஓகே பார்த்துட்டீங்களா? டிவி 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 வந்தால் திருத்தவர் வேறு பண்ணா. ஓகே திட்டிங்க எல்லாம். அடுத்து இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பூசலை, பஞ்சலையும் பூசணும். இன்னொன்று காட்டுறேன். போட்ட குட்டி என்னோட என் செல்லம், என் பட்டு, என் அம்மு, என் பூச்சு பாருங்க. நேட்டு போட்ட குட்டி, கடுவன் குட்டி. கடுவன் சாரி, கிடா குட்டி. இந்த கோட்டை அழகா இருக்குல்ல. இன்னொன்று இருக்குது. இந்த கருப்பு கருப்பு வேட்டையன் ராஜா மாதிரி இருக்கிறோம். ஹலோ ஹலோ, இங்கே பேசுங்களேன். நீங்கள் என்னென்னு பார்ப்போம். அடுத்தவர் கெடாவா மரியான்னு பார்ப்போம். படுங்க படுங்க டார்லிங் டார்லிங். டாய் பர்றா. இது வந்து பொட்டை மாரி. ஓகே ஓகே, நீங்கள் விடுங்க. பார்த்தீங்களா, குட்டி போட்டு இவர் தான் நேற்று குட்டி போட்டிருக்காரு. 2 குட்டி போட்டிருக்காரு இவர். கருப்பு குட்டியும் இந்த குட்டி. இன்னும் மற்ற 2 குட்டியுமே காணல. ஆட்டுக்குட்டியும் அண்ணாக்கிட்டு என்னடா பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டி எனக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டி. ஏய் ஏய் ஏய், என்ன போ அம்மாட்ட போ, அம்மாட்ட கொண்டு விடு போ. அடுத்தவர் இங்கே நம்மட லொல்லு. ஐயோ இப்படிதான் பண்ணும், இப்படிதான் பண்ணுவார். மேலே தாங்க. இன்னுடோ 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 இன்னுடோ. என்ன என்ன என்ன, ஒரு செல்ஃபி எடுப்பா. வா. ஏய் என்ன என்ன என்ன. ஐயோ அட்டே அட்டே அட்டே, என்னடா ஒன்று வந்துருக்கேன். தான் இப்படிதான் இவர் எப்படிதான் தான் அவர். என்னடா அந்த குட்டி குட்டி. என்னடா என்னடா கொஞ்சம் என்ன என்ன என்ன. ஆட சோடியா 2 குட்டி வந்து விட்டுருக்கு. ஒத்துறணுமா ஒத்துறணுமா. என்ன 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 கொன்றோன்னு பீச்சு போடணும். பீச்சு என்ன. ஐ ஐ, இதான் எங்களுடைய கிணறு. கிணறு கிணறு பார்த்தீங்களா? கிணறு. இந்த கிணறுண்டாலும் எனக்கு பயம்பா. கிணறு கிணறு. பார்த்துட்டிங்களா? கிணறு. ஆடுவோம்.
ஐயோ அம்மா அட்டைக்கிட்ட இருந்தாலும் எனக்கு பயம் தான் ஊஞ்சல். பேபி பேபி ஓ மை பேபி. புள்ள வைத்து புள்ளைய ஊஞ்சலை போட்டு ஆடுற வயசில் நான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எந்த ஊரில் நடக்கும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இதான் நம்மளோட காணி. ஓகே வந்துடும், எங்கே போனாலும் வந்துடும், பின்னால கொன்றும் ஒன்று பாடி போடுதா. மொரட்டு சிங்கர் சும்மா காடி போலி போலி தா கிளியர் இல்லை கிளி நான் போட்டேன். எங்க எடுத்தா கடை எடுத்தா போட்டோ பாக்கியா? போட்ட ஆமாம் போட்டோ பார்க்குறத. இதான் தம்பி 3வது. எங்கடா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது போன எடுத்துட்டு எங்க வேற ஒன்று போட்டு இருந்துச்சாங்க ஏ அவட ஸ்டைல எங்க அழிச்சிட்டியா நீ எல்லாம்? எங்க இதுல இருக்க பாருங்க இருக்க. நீ அழிச்சிருக்க மாட்ட காட் இந்த இருக்குது. பாருங்க அதுகள போட்டோக்கணும் ஆக்களையும் இங்கே அதில் விட்டாளி அம்மாவை போட்டு இருந்தார். எங்கடா அந்த கிணத்துக்கு ஆமா நிற்கிறதா கொண்டு காட்டு. ஆமாம் அது எங்கே இருக்கு? அந்த மேலே நிற்க அம்மாட போட்டோ இருந்துச்சு. இல்லை எந்த போட்டோ இருந்துச்சுல்ல? எங்கே அதெல்லாம்? அந்த எந்த போட்டோ அதில் இருந்துச்சுல்ல? அதெல்லாம் நடக்கல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அது எல்லாம் ஒரே போட்டோ தான். பார்த்தீங்களா? அவருக்கு போனால் அது ஃபோனை வச்சுட்டு அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம் இருக்க வழி தெரியுதோ? ஆமாம் தெரியுதோ? அந்த இதில் அந்த பக்கத்து கிணத்துல பணத்தில் ஆமை இருக்குன்னு சொன்னான். வந்து பார்ப்போம் ஆமை இருக்கான்னு. ஓகே வந்துட்டேன். பக்கத்து காணி நண்பர்களே. இந்த காணியில் தான் தென்னம்பிள்ளையை பார்த்தீங்களா? ஆசையாக இருக்குல்ல. இதில் வந்துட்டு வீட்டியை போட்டுட்டு தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன் காணி அதுதான் எங்கட வீடு. அதுதான் எங்கட வீடு. கிணத்தை சுற்றி ஒரே புல்லாக தான் கிடையாது. இதான் அந்த கிணறு. கிணத்துல ஆமை இருக்குன்னு சொன்னால் பார்ப்போம். ஆமை ஐயோ ஆமாம் இப்போ கண்டானே மாமை. இதான் அந்த கிணறு. முழுந்தா வளர்ந்தான் ஆமா இருந்துச்சுப்பா. இதுக்குள்ள கண்டனா இப்போ. ஆமாண்ணா இப்போ கண்டுட்டு என்ன கண்டுட்டு உள்ளுக்க போயிருச்சு ஆமா. மை காட், உங்களுக்கு காட்டெல்லாம் கொண்டு வர டைம் உள்ளே போயிருச்சு. காணல பாருங்க, தண்ணி தான் இருக்கு. ஆமையை காணும். இப்போ ஆமையை கண்டப்பா எல்லாம் போயிருச்சு. உள்ளுக்க என்ன கண்டுட்டு உள்ளுக்க போயிருச்சு போல. நான் என் சத்தத்தை கேட்டு உள்ளுக்க போயிடுச்சு. நான் இஸ்குலாம் இருக்குது. இப்போ தம்பியக்களை ஏற்கனவே அவங்க தூண்டி போட்டு போட்டு பார்த்தாங்க சரியா பிடிக்கிறதுக்கு. அது அம்படல போல அப்படியே விட்டாங்க. ஒரு நேரம் வரணும். இப்போ வந்து வெளியே நிற்கிது சரியா. சரி ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிப்போம். நீங்கள் என்ன சொல்கிறது, இது ஒரு ஃபன் வீலோக்கு மாதிரி ஓகேவா. இது ஃபன் வீலோக்கு மாதிரி. சும்மா எனக்கு வீட்டை இருக்கும் போர் அடிக்குது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணி கதைக்கலாம் அப்படின்றக்காக ஒரு இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. முடிஞ்சவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் மணி தட்டி ஆள் கொடுங்க. அப்போ தான் லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்னொரு வீடியோவில் அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை எல்லாரையும். பாய் சொல்லுங்களா, பாய்.